The Lord. உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெசூரனே, பயப்படாதே. ஏசாயா 44:2 இவ்வாறு கூறுகிறது. யெசூரன் என்றால் யாக்கோப, இஸ்ரவேல. அவர் கவிதையா செல்லமாக கூப்பிடுற பெயர் யெசூரன். அதே போல யெசூரன் என்பது நிமிர்ந்து நிற்பவர் அல்லது நீதிமான் அல்லது உன்னதமானவர் என்று அர்த்தம். உங்களை உருவாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உங்களை உருவாக்கி உங்களுக்கு துணை செய்கிறவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்னன்னா, பயப்படாது. எதுக்கு நீங்க பயப்படுறீங்கன்னு கேட்கறாரு. ஏன்னா அவர் தான் உங்களை உண்டாக்கியிருக்காரு, அவர் தான் உங்களை உருவாக்கியும் செஞ்சிருக்காரு, அவர் தான் உங்களுக்கு துணையும் செய்ய போறாரு. ஒரு காரியம் வந்தால் துணை செய்கிற தெய்வமும் அவர் தான். அதனால நீங்க ஏன் பயப்படுறீங்கன்னு கேட்காரு. என் தாசனாகி யாக்கோபே, என் ஊழியக்காரனாகி யாக்கோபேன்னு சொல்றாரு. ஆனா இப்போல நம்ம புதிய பாட்டு காலத்துல மகனேன்னு தான் அவர் அழைக்கிறாரு எல்லாரையுமே. அதனால நீங்க அவர் மகனா நீங்க இருக்க போய் நீங்க ஏன் பயப்படணும்? உங்களை உண்டாக்கி உங்களை உருவாக்கி எல்லாமே தாயின் கர்ப்பத்தில் நீங்கள் உருவானது முதல்ல உங்களை துணை செஞ்சு நடத்துகிற கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதீங்க. பயப்படாதேன்னு சொல்கிற வார்த்தை 365 தடவை பைபிளில் இருக்கான். 365 நாள், நம்ம ஒரு வருஷம் காலம் ஃபுல்லாக ஆண்டவர் பயப்படாத, ஒரு வருடம் ஃபுல்லாக எப்போவுமே நீ பயப்படாத, ஒவ்வொரு நாளும் உங்களை பயப்படாதேன்னு சொல்லி ஆண்டவர் உங்களை சொல்லிக்கிட்டு இருக்காரு. எதுக்குமே நீங்கள் பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்காக ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுருக்காரு. உங்களை உண்டாக்கினவர், உங்களை உருவாக்கினவர் ஒவ்வொருத்தருக்கும் உங்களை பார்த்து உங்களை துணை செஞ்சு ஒரு காரியம்